ஹாய் கைஸ், டே 6 பார்க்கலாமா? தர்பூசணியை பார்த்துருந்தா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. சாப்பிட்ட பிறகு ஏன்டா சாப்பிட்டோன்னு ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் வீட்டில் இருந்தால் போதுங்க, வேலை சொல்லியே கொள்கிறாங்க. என்னை பார்த்து மிஸ்டேக்காக்கே பரதாபம் ஆயிடுச்சுங்க. சரி, கலவை ஸ்டார்ட் பண்ணதுமே பல ஆயிடுச்சுங்க. கையை வச்சிருந்தோமே எத்தனையோ வேலை எப்பவும் வேலை அத்தனைக்கும் உண்டு வெற்றி எனும் மாறன் ஒரு வேலையை துணி வேலையும் முடிச்சுட்டாங்க. ஸோ எட்டி பார்த்தா ரோடே விரிச்சோடு இருக்குது. என்னடா இந்த காலத்து பசங்க யாரும் வெளியவே விளையாட மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் இருந்தால் அந்த மாதிரி கூச்சலாக இருக்குவாங்க. இப்போ இருக்க பசங்கள்லாம் வீட்டுலேயே இருக்கு, யாரும் வெளியவே வரதில்லைங்க. என் கை பட்டதும் எவ்வளோ பலன்னு இருக்குங்க. செருப்பு பிஞ்சிரும் சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம். இன்னைக்கு 10ஆம் தேதி இல்லைங்க, சீட்டு விட்டாங்க. சரி, அந்த சீட்டில் என் பேர் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜூம் போய் பார்த்தா, ஆனால் அதில் என் பேர் வரலைங்க. பேர் வந்துங்க ரொம்ப ஹாப்பிங்க, ஆனால் ஜெயா இஸ் நாட் ஹாப்பி. சரி, இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறதோட எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுள்ள போய் பார்த்தா இவங்க 2 பேர் நான் கழுவி வச்ச பித்தளை சாமானெல்லாம் நாசம் பண்ணியிருந்தாங்க. 2 பேர்கிட்டையும் கத்திட்டு 2 பேரையும் ஒரு அடி போட்டு ஏன் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க. சரி, க்ளீனிங் பண்ண மாதா ஃபோட்டோ தொடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேங்க. மாதா தொடிச்சுமே மாதா ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. தொடிக்க எனக்கே ரொம்ப பிடிச்சி. தினமும் நல்லா க்ளீன் பண்ணுவீங்களா? க்ளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யார் கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஃபுல் வீட் க்ளீனிங்க. ஏன்னா ஈஸ்டர் வருதுல, ஸோ 1 டே பிஃபோர் க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும்னு தோணும். அதே 1 வீக் முன்னாடி க்ளீன் பண்ணால் நம்மளுக்கும் டைம் இருக்கும், வீடும் க்ளீன் ஆன மாதிரி இருக்குங்க. அதுக்கோசரம் 1 வீக் முன்னாடி மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். சாவு அடிக்கிறாங்களே. எங்கள் வீட்டில் இருக்க ஒரு விஷயத்துக்கும் ஒரு மெமரபிள் டேயாக இருக்குங்க. இது என் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கினதுங்க. 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த ரோல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரோலை வச்சு தாங்க நான் செல்ஃப் எல்லாத்துக்கும் போட்டு க்ளீனாக வச்சுப்பேன். ஸோ குத்துவலுக்கு அடிக்கிட்டு இருந்தேன். கேபி வந்துட்டு எனக்கு கூட கேபி கிட்ட கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தேங்க. ஆனால் குத்துவலுக்கும் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க குத்துவலுக்கு. இப்படி திரும்பி பார்த்தா கேபி மாதா கூட விளையாட்டு இருந்தேன். கேபிமா என்ன பண்ணுற, மாதா கூடலாம் அப்படி விளையாடக்கூடாதுன்னு என் மூஞ்சியும் பார்த்து முறைச்சிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது கேபிமா, மாதாவை பார்த்து அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து முறைக்கிறா. சரி, கொடு மாதாவனா, இரு நான் முத்தா குத்துத்தா கொடுப்பேன் சொன்னான். சரி, முத்தா எவ்வளோ க்யூட்டாக கொடுக்குறா பாருங்கள் நம்ம கேபிமா. சரி, கேபிமா கிட்டேருந்து வாங்கி மாதாவெல்லாம் வச்சாச்சு. ஸோ என்னோடய ஃபேவரட் மாதாங்க. எனக்கு இந்த ஸ்டாச்சுவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், சலேத் மாதா. ஸோ இந்த ஸ்டாச்சு இங்கே பெங்களூரில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஸோ ஊட்டியில் தான் கிடைக்கும். ஸோ ஆனால் எனக்கு இதோட பேர் தெரியாது. இது எங்கள் வீட்டில் ரொம்ப பழைய காலத்துலேருந்து வச்சுட்டு இருக்கோம். இதில் கிருஷ்ணால் ஊற்றி இதில் திரிய போட்டு எரிய வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் அதை பண்ணுறதில்ல. இதை கல்வி பத்திரமா வச்சுக்கிறோம். ஆனால் இப்போ யாரையாச்சும் வீட்டில் இருக்கானா தெரியாது. ஏன்னா இது ரொம்ப பழமையானது. ஸோ முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் ஃபினிஷிங் டச் இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப. பார்த்தீங்களா, ஜெயானா சும்மாவா? ஜெயா கைப்பட்டுந்தான் பாருங்கள், எல்லாம் பழன்னு ஆயிடுச்சுங்க. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சிருந்தோம், ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி தூங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே என் பக்கத்தில் ஒரு சிரிப்பழகி என்னை எட்டி வச்சுட்டே கூப்பிட்டுட்டு சிரிச்சிட்டே இருந்தா. சிரிக்கிறா. நான் எதனா சொன்னதுமே சிரிச்சு அப்புறமா இவ பக்கத்தில் படுத்துனோம் தான் ஞாபகம் வந்துச்சு. டிவியை மாத்திரம் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு போய் அந்த டிவியை தொடச்சிடலான்னு சொல்லிட்டு. டிவி ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா அந்த டிவி நாங்கள் யூஸே பண்ணுறதில்ல. ஸோ அந்த டிவியும் தொடச்சி முடிச்சுட்டு பார்த்தா ஓரளவுக்கு டிவியும் க்ளீன் ஆகிடுச்சுங்க. அப்புறமா வீட்டில் கமன்னு வாசனை வந்துச்சு. இந்த தபஸ்காலத்தில் இவங்க பிரியாணிலாம் செய்யக்கூடாதுன்னு போய் பார்த்தா தக்காளி சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு தக்காளி சாப்பாடு. ஸோ இன்னோட விலாக் இவ்வளோ தாங்க. மறக்காமல் என் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் காய்ஸ்.